இந்த உலகம் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்னுமா படிக்கிறேயேண்டா? சுரேஷ். வயசு 30. கையில் வேலையில்லை. மனசுல கனவு மட்டும் இருந்தது. அரசு வேலை. தோல்வி. ஒருமுறை இல்லை, பலமுறை. உறவுகள் சிரித்தன. நண்பர்கள் விலகினார்கள். வீட்டில் நம்பிக்கை மெதுவாக சாக ஆரம்பித்தது. அம்மா நோயாளி, அப்பா கடனில், சிகிச்சைக்கு பணமில்லை. ஒரு நாள் சுரேஷ் எல்லாவற்றையும் இழந்தான். வீடு விற்கப்பட்டது. சொந்தங்கள் முகம் திருப்பினார்கள். அந்த இரவு புத்தகத்தை மூடி அவன் சொன்னான், இனி முடியாது போல. சிறிய இடைவேளை. ஆனால் மறுநாள் காலை அதே புத்தகம் மீண்டும் திறந்தது. ஏனெனில் அவன் தோல்விக்காக படிக்கவில்லை, தன் எதிர்காலம் இப்படியே செல்லக்கூடாது என்ற மீட்புக்காக படித்தான். பகலில் சின்ன வேளை, இரவில் கனவுக்காக படிப்பு. கண் எரிந்தது, ஆனால் மனசு உறுதியானது. தேர்வு நாள் வந்தது. அவன் எழுதினான். ரிசல்ட் நாள். அப்பா கையை பிடித்து சொன்னார், எதுவாயினும் நீ முயற்சி விட்டதில்லை. தேர்வானவர்கள் லிஸ்டில் அவன் பெயர் இருந்தது. அந்த நொடி அவன் அழவில்லை, அவன் நிமிர்ந்தான். இன்று அதே சொந்தங்கள் சொல்கிறார்கள், நீதான் எங்களுக்கு உதாரணம். சுரேஷ் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், நான் பெரியவனில்லை, விடாதவன். இன்று நீ விழுந்திருக்கலாம், ஆனால் எழுந்த நாள்தான் உன் உண்மையான அடையாளம். விடாதே. இந்தக் கதை இங்கே படிக்கும் அனைவரும் தோற்பதில்லை. படிப்பை பாதியில் விட்டுச் செல்லும் நபர்கள்தான் தோற்கிறார்கள். ஆகவே உங்களது படிப்பை பாதியில் விட்டுச் செல்லாதீர்கள். கதை பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.